சாதியை உருவாக்குனதே அவாள்தான். சாதி உருவாவறதுக்கு காரணமா இருந்ததும், மக்கள 4 பெரும் பிரிவுகளா பிரிச்சதுமான வர்ணத்தை ஏற்படுத்தினதும் அவாள்தான் அப்படின்ற கருத்து பொய்யானது, ஏற்கத்தக்கதில்ல. இந்த மண்ணுல மிகப்பெரிய கொடுமைகளை செய்திருக்க சாதியையும் அதன் மூல காரணமான வர்ணத்தையும் அவாள் உருவாக்கல அப்படின்னா, அவாள் அவ்வளவு நல்லவளா அப்படின்னு கேட்கும்போது, அது அப்படி இல்ல. வர்ணத்தை இந்த மண்ணில் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அவளுக்கு புத்தி இல்லை அப்படின்றது தான் உண்மை. அப்போ வர்ணத்தை உருவாக்குனது யார்? வர்ணம்னா என்ன பொருள்? எந்த காலத்துல இது உருவாச்சு? எப்படி இன்னைக்கு 4 வருணங்களா அது பரிணமிச்சது? இந்த வருணத்தின் உண்மை பொருளிலிருந்து திரிஞ்சு இது வருண பேதமாகவும் வருணாசன தர்மமாகவும் மாறினது எந்த காலகட்டத்துல? இதை எப்படி அவள் பயன்படுத்திக்கிட்டா? இதன் நோக்கம் திரிஞ்சதும் மறைஞ்சதும் எதனால, எந்த காலகட்டத்துல தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் செந்தமிழ் காவலன். பிரணவத்துக்கு பொருள் தெரியாத பிரம்மன் தலையில முருகன் கொட்டிய கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். எந்த ஒரு இனத்துக்கு ஒரு தத்துவம் சொந்தமில்லையோ அந்த இனம் அந்த தத்துவத்தின் அடிவேற சொல்றது முடியாத செயல். மக்களை பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் அப்படின்னு 4 பெரும் பிரிவுகளா பிரிச்சு இதற்கு 4 வருணங்கள் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த 4 வருணங்கள்ல கிடைச்சது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சாதிகளும் சாதியத்திற்கான அடக்கு ஒடுக்குமுறைகளும் அப்படின்னு இன்னைக்கு எதிர்குரல் கிளம்பி இருக்குது. இந்த 4 வர்ணங்களையும் அவள் தான் உருவாக்குனா, இதை அவள் தான் பெருமையா புகழ்ந்து பேசிக்கிட்டு நம்ம எல்லாம் அடிமைப்படுத்துறா அப்படின்னு அவளை எதிர்க்கக்கூடிய ஒரு தரப்பும், கடவுள் தான் இந்த 4 வருணங்களையும் படைத்தார் அப்படின்னு பெருமை பேசிக்கிட்டு அதில் தலையாயது எங்களுடைய இனம்தான் அப்படின்னு சொல்லிக்கிற இன்னொரு தரப்பும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. வருணாசிரம தர்மத்தையும் வருண பேதத்தையும் பெருமையா பேசிக்கிற அவாள்கிட்ட போயிட்டு 4 வருணம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டு பாருங்க. மனித குலத்தை 4 பெரும் பிரிவா பிரிச்சிருக்கிற பொழுது 4 இனம் அல்லது 4 குலம் அப்படின்ற பொருள்ல பேர் வச்சிருக்கலாம். அதை தவிர்த்து ஏன் 4 வருணம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. இதற்கான சரியான பொருள் அவள்கிட்ட இருந்து வராது. அப்படின்னா என்ன பொருள்? தத்துவம் அவள்கிட்ட இல்லை அப்படின்றது தான் அதுக்கான பொருள். இன்னைக்கு இருக்கிறத போல இல்லாம மிக பழங்காலத்துல இந்த 4 வருணம் அப்படின்ற கோட்பாடு தமிழ் சிந்தனை மரபுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது ஒரு காலம். மனிதனை மிக பழங்காலத்து தமிழர்கள் அவனுடைய அறிவு வளர்ச்சி, அறம் சார்ந்த செயல்களுக்கான அவனுடைய மனோதிட முதிர்ச்சி போன்ற பல காரணிகளை அடிப்படையாக வச்சு வகைப்படுத்தினாங்க. யான் எனது அப்படின்ற சிந்தனையும் மிக மூர்க்கத்தனமான குணமும் தொடங்கி எல்லாம் எல்லாருக்கும் என்கின்ற சிந்தனையும் அன்பும் அருளும் நிறைந்த ஞானிகள் சித்தர்கள் வரையில் மனிதர்களை படிப்படியாக வகைப்படுத்தி ஒவ்வொரு மனிதனின் மனோதிட நிலைகளுக்கு ஏற்றாற் போல அவர்களுக்கு வண்ணங்களையும் பிரித்து கொடுத்தார்கள் நம் மூதாதைய தமிழர்கள். மிக மூர்க்கத்தனமாக இருக்கிறவர்களுக்கு கருப்பு நிறமும், அன்பும் அருளும் எல்லாம் எல்லாருக்கும் என்று உயிர்நேயம் கொண்ட ஞானிகளுக்கு வெள்ளை நிறமும், இடைப்பட்டவர்களுக்கு சிவப்பு நிறமுமாக பிரித்தளித்தார். அறம் சார்ந்து ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சி முதிர அதற்கு ஏற்றாற் போல சிவப்பு, வெள்ளை போன்ற ஒரு நிறங்களை அவனுடைய வளர்ச்சிக்கு ஏற்றாற் போல அவனுக்கு வகைப்படுத்தி கொடுத்தாங்க நம் முன்னோர்கள். இதற்கு மிக எளிமையான ஒரு வாழ்வியல் உதாரணத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, சபரிமலைக்கு போகக்கூடிய ஐயப்ப பக்தர்களை பாருங்க. முதல் ஆண்டு சபரிமலைக்கு போகக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் கருப்பு வண்ணத்துல உடை உடுத்துறதும், அடுத்த ஆண்டு நீலமும், பிறகு பச்சை, பிறகு மஞ்சள், பிறகு சிவப்பு என 18 ஆண்டுகள் அவர்கள் ஒரு படிநிலைக்கும் ஏற்றாற் போல தங்களுடைய முதிர்ச்சிக்கு ஏற்ப தங்களுடைய உடைகளின் நிறத்தையும் அவர்கள் மாற்றிக்கொண்டு இருக்கிறது நாம கவனிக்கலாம். அதே போல தற்காப்பு கலையில ஒரு கலையாக இருக்கக்கூடிய கராத்தே பயிலக்கூடிய மாணவர்கள் முதல் ஆண்டு வெள்ளை நிற பட்டை அணிவதும், அவர்கள் அந்த பயிற்சியில தேர்ச்சி பெற கருப்பு நிற பட்டை அணிவதும், அதாவது பிளாக் பெல்ட் நீங்க பார்த்திருக்க முடியும். இயல்பா இருக்கக்கூடியவர் வெள்ளை நிறமும், மூர்க்கமா தாக்கக்கூடிய அளவுக்கு சண்டை பேச்சுல தேர்ந்த ஒருவர் கருப்பு வண்ணமும் அணிஞ்சுகிறது இந்த படிநிலையினுடைய தலைகீழ் விகிதம். சமணத்துல இதுக்கு லேசிய கொள்கை அப்படின்னு பேரு.
நீலகேசில நீல உள்ளம் திரிந்து அப்படின்னு வரக்கூடிய இடத்துக்கு சமய திவாகரர் அவர்கள் கிருஷ்ணலேஷியோடு கூடிய அஞ்ஞானத்தின் நீங்கி என்றவாறு அப்படின்னு பொருள் எழுதியிருப்பாரு. அதாவது கருப்பு வண்ணம் அப்படின்றதுதான் கிருஷ்ணலேஷியை அப்படின்ற வார்த்தையில சமய திவாகரர் குறிப்பிடுறாரு. கருப்பு வண்ணத்திலிருந்து அவருடைய உள்ளம் மாறி நீல உள்ளத்துக்கு இப்போ வந்திருக்குது அப்படின்ற செய்தி. அதாவது ஒரு கட்டத்திலிருந்து அவருடைய உள்ளம் பரிணமிச்சு அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி பெறுவது, முதிர்ச்சி அடைவது. சமணம் எடுத்துக்கிட்ட இந்த லேசிய கொள்கைகள்ல கிருஷ்ணலேசியம், அதாவது கருப்பு லேசியம், நீலலேசியம், கபோதலேசியம், பீதலேசியம், பதுமலேசியம், சுக்லலேசியம் என லேசியம் அறுவகைப்படும். அதுல முதல்ல சொன்ன இந்த மூணும் தீக்குணத்தாலும் பிந்தைய சொன்ன மூணும் நற்குணத்தாலும் வருவது அப்படின்ற செய்தியை எடுத்து காட்டுவாரு மன்சூர். இதை ஆசிவகம் மதம் அபிசாதி கொள்கை அப்படின்னு சுட்டோம். மணிமேகலையில ஆசிவக மதத்தை பத்தி பேசக்கூடிய இடத்துல மனிதர்களுடைய பிறப்பே கரும் பிறப்பு, கருநீல பிறப்பு, பசும் பிறப்பு, செம்பிறப்பு, பொன்பிறப்பு, வெண்பிறப்பு என்று 6 வகையான பிறப்பு இருக்குது அப்படின்னு பேசியிருப்பாரு சித்தலை சாத்தனார். மனிதர்களை சீத்தலை சாத்தனார் கரும்பிறப்பு, கருநீல பிறப்பு அப்படின்னு 6 வகையா பிரிக்கிறது அவங்களுடைய பிறப்பு முறை அடிப்படையில இல்லை அப்படின்றத நீங்க நுட்பமா கவனிக்கணும். நீலகேசிய உற்று நோக்குங்க. தீ நீல உள்ளம் திரிந்து அப்படின்னு தான் அந்த இடத்துல எழுதியிருப்பாரு. நீல உள்ளம் அப்படின்னும் போது அவங்களுடைய பிறப்பின் அடிப்படையா வச்சு அவங்களுடைய பிறப்பு வகைப்படுத்தப்படலை. அவங்களுடைய மனதினுடைய அறிவு முதிர்ச்சியை அடிப்படையாக வச்சு தான் தமிழர்கள் ஒவ்வொரு மனிதர்களையும் பிரித்திருக்கிறாங்க அப்படின்றது தான் தமிழனுடைய சிந்தனை மரபினுடைய மிக முக்கியமா நம்ம குறிச்சிக்க வேண்டிய இடம். வண்ணங்களின் அடிப்படையில பண்பு நலன்களை கொண்டு மனிதர்களை வகைப்படுத்தின ஆசிவகம் 6ஆகவும் சமணமும் 6ஆகவும் வகைப்படுத்தி இருக்கிற பொழுது 4 வருணங்கள் அப்படின்னு இந்த வண்ண கோட்பாடுகளை வச்சு பிரிச்ச முறை எப்போது உருவானது? இதைத்தான் பகவத்கீதையில கிருஷ்ணர் சதுர் வருணம் மயா சிருஷ்டம், 4 வர்ணங்களையும் படைத்தது நானே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்க நீங்க கவனமா உற்று நோக்கப்பட வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, அபிசாதி கொள்கை அப்படின்ற பெயர்ல மனிதர்களை 6 வண்ணங்களின் அடிப்படையில பிரிச்சு 6ஆக வகைப்படுத்துது ஆசிவகம். லேசிய கொள்கை அப்படின்ற பேர்ல மனிதனுடைய பண்பு நலன்களின் அடிப்படையில அவர்களுக்கு 6 வண்ணங்களை கொடுத்து வகைப்படுத்துது சமண மதம். ஆனா கிருஷ்ணர் மட்டும் ஏன் 4 வண்ணங்களோட நிறுத்திக்கிட்டாரு அப்படின்றதுதான் கேள்வி கேட்கப்பட வேண்டிய இடம். சமணம், ஆசிவகம், கிருஷ்ணர் சொல்லக்கூடிய இந்த வண்ண கோட்பாட்டு முறையில காலத்தால மிக பழமையானது எது அப்படின்னா ஆசிவகமாகத்தான் இருக்கணும். காரணம், இங்கே நம்ம குறிப்பிட்ட மற்ற சமய நூல்களை காட்டிலும் காலத்தால் முந்தி ஆசிவகத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆசிவகத்துல இத பூரண காசியபர் தான் முன்மொழிஞ்சாரு அப்படின்றத புத்தனுடைய சுத்த பிடகத்துல அங்குந்தாரா நிகையத்திலையும் புத்த கோஷர் எழுதின சுமங்கல விலாசனி அப்படின்ற நூலிலையும் கூறப்பட்டு இருக்கிறது அப்படின்ற செய்தியை நமக்கு எடுத்து காட்டுவாரு சோனா கந்தசாமி அவர்கள். இந்த பூரண காயவர், மகாவீரர், மர்க்கலி கோசாளர், புத்தர் இவர்கள் எல்லோரும் ஒத்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் அப்படின்னும் போது கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே ஆசிவகம் இந்த செய்தியை குறிப்பிட்டு இருக்குது அப்படின்ற தகவல் நமக்கு வந்து சேருது. அப்போ கிமு 6ஆம் நூற்றாண்டுல இருந்தே உயிர்களை, அதாவது மனிதர்களை பகுப்பு முறையில பிரிச்சு அவர்களுக்கு வண்ணங்களின் அடிப்படையில வகைப்படுத்துறது அப்படின்றது இருந்ததா அப்படின்னு கேட்கிற போகும்போதுதான் இல்லை. இதற்கும் பல 100 ஆண்டுகளுக்கு முற்பட்டே தமிழர்களுடைய சிந்தனை மரபுல இந்த வண்ண கோட்பாட்டு முறை அப்படின்றது மிக ஆழமா ஊறி போய் இருந்தது அப்படின்றத நிரூபணம் செய்வதற்கான சான்றுகளை நம்ம கையில கிடைக்கும்படி ஏற்பாடு செய்திருக்கிறாரு சிந்து சமவெளி ஆய்வாளர், ஆய்வு அறிஞர்கள் மத்தியில அறியப்படாத வைரம் ஐயா பூரணசந்திர சிவா அவர்கள். கிமு 1300 ஆண்டுகளுக்கு உரியதா கருதப்படக்கூடிய குசராத்து பகுதியில வேட்துவாரகை அப்படின்ற இடத்துல கிடைச்ச ஒரு மட்பானையில இருக்கக்கூடிய எழுத்துக்களை ஐயா பூரணசந்திர சிவா அவர்கள் படிச்சிருக்கிறார். இது சிந்து சமவெளி காலகட்டத்து எழுத்து அப்படின்றதுனால சிந்து சமவெளி தமிழர்கள் இதை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்றதும், இந்த எழுத்து மணி வர்ணனன் ஆவோர் அப்படின்ற ஒரு செய்தியை தாங்கி இருக்குது அப்படின்றதும் மிக கவனமா நம்ம பார்க்கப்பட வேண்டிய செய்தி.
மிக நுட்பமான இந்த இடத்த நல்லா கவனிங்க. மணி வர்ணனன் ஆவோர் அப்படின்ற இடத்துல அந்த முதல் பகுதி மணி வர்ணனன் அப்படின்றத கவனிச்சு பாருங்க. மணி வர்ணனன் அப்படின்றது தான் இன்னைக்கு மணிவண்ணன் அப்படின்ற பெயர்ல பல பெயர்களை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். மணிவண்ணன் அப்படின்னா வேற யாரும் இல்லை, நீல வண்ணத்தை உடையவன் அப்படின்ற பொருள் இருக்கக்கூடிய கிருஷ்ணனை நாம குறிக்கிறோம். அதாவது கிருஷ்ணன் அப்படின்னா கருப்பு, மணிவண்ணன் அப்படின்னா நீலவண்ணன். இதை இன்னும் நம் பல பதிவுகளில் நம்ம விளக்கி இருக்கிறோம். திருமால் கிட்ட அதாவது மாலியத்துக்கு இந்த வண்ண கோட்பாட்டு போய் சேர்ந்தது எப்படின்றது இன்னும் பல பதிவுகளில் நம்ம இனியும் பார்க்க போறோம். அதாவது கிமு 1300 ஆண்டு கால அளவிலேயே, அதாவது அவாள் இந்த மண்ணுல காலடி எடுத்து வைப்பதற்கு முன்னாலேயே இந்த மண்ணுல வர்ணங்களின் அடிப்படையில மனிதர்களுடைய பண்புகளையும் அவர்களுடைய அறம் சார்ந்த செய்கைகளின் மனோதிட முதிர்ச்சியின் அடிப்படையிலும் வகைப்படுத்தி அவர்களுக்கு வண்ண கோட்பாட்டின் அடிப்படையில பகுப்பு முறையை ஏற்படுத்தி இருந்தோம் அப்படின்றதும், அதை பின்பற்றி தான் பின்னாடி வந்த சமணம் அதை லேசிய கொள்கை அப்படின்னு எடுத்துக்குச்சு அப்படின்றதும், அதை பின்பற்றி தான் ஆசிவகம் அதை அபிசாதி கொள்கை அப்படின்ற விதமா எடுத்துக்குச்சு அப்படின்றதும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். போற போக்குல இந்த செய்திகளை இப்படி பேசுற போது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கடுமையா இருக்கும். அதனால ஒவ்வொரு தலைப்புகளையும் இனி வரும் பதிவுகளில் ஒவ்வொன்றா நம்ம மிக விரிவா ஆய்வு பண்ண போறோம், விளக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அவாள் இந்த மண்ணுக்கு வந்து நாள் வருண கோட்பாட்டை திருச்சி நம்மக்கிட்ட சாதிய படிநிலைகளை உருவாக்குறதுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டே வண்ண கோட்பாட்டின் அடிப்படையில் மனிதர்களை வகைப்படுத்தி அதனால மிகப்பெரிய ஒரு சிந்தனை மரபை கட்டமைச்சிருந்தது நாம அப்படின்றதும், அதுதான் பிற்காலத்துல அவள் கையில சிக்குண்டு வர்ண பேதமாவும் வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையிலும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய தீங்குகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பரிணமிச்சு திரிஞ்சு போய் கிடக்குது அப்படின்றத இனி வரும் ஒவ்வொரு பதிவுகளையும் நம்ம பார்க்கலாம். இனியும் இந்த 4 வருணத்தை உருவாக்குனது அவள் தான் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா இந்த 4 வருணத்தை உருவாக்குறதுக்கு கூட திராணி இல்லாத, வக்கு இல்லாத, புத்தி இல்லாதவள் தான் அவள். அவளை பெருமைப்படுத்தாதீங்க.